welcome back to our channel. நான் உங்க ரஞ்சினி மேக்கோ ஆர்டிஸ்ட்ரி ஃப்ரம் திருவச்சூர். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் தேரி தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ண போகிறோம். என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனிக்யூரோட ப்ராக்டிக்கல் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். பெடிக்யூருக்கு அடுத்ததான் என்ன வரும் அப்படின்னு நிறைய பேர் ஃபேஷியல் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் அடுத்து வந்து பெடிக்யூர் ப்ராக்டிக்கல் வரும். பெடிக்யூர் ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ப்ளீச் சொல்லி கொடுக்கணும். ப்ளீச் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபேஷியல் வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபேஷியல் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். பெடிக்யூர் தேரி வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம். ஏன்னா தேரி எதுக்காக அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து தேரி அட்டன் பண்ணாமல் ப்ராக்டிக்கல் மட்டும் பார்க்குற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எதுக்காக தேரி வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஒரு டைம் எடுத்து அப்படின்னா தேரி தெரிஞ்சிக்காமல் யாராலையும் ஒரு ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா தேரி நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு எப்படி அதில் ஒர்க் பண்ணணும், எதுக்காக இந்த விஷயன்றதை நல்லா கிளியர் பண்ணிக்க முடியும். நான் இப்போ போட்டிருக்க வீடியோஸ்லேயும் சரி, நான் இப்போ போட போகிற வீடியோஸ்லேயும் சரி, ஸோ உங்களுக்கு எந்த வீடியோஸ்லையுமே சரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணேன். எனக்கு வந்து கோல்டு, ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் என்னால் கண்டினியூஸாக போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து சொன்னேன் இல்லையா, பெடிக்யூர் தேரி தான் இன்றைக்கி நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக பாருங்கள், வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பெடிக்யூர் வந்து எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெனிக்யூரில் சொன்னது தான். என்னென்னா மெனிக்யூரில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பெடிக்யூர்லேயும் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெடிக்யூரில் வந்து உங்களுக்கு ஸ்கேப்பர் வரும், அப்புறம் பியூனிக் ஸ்டோன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏன்னா காலுக்கு பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் இருக்கும். கிராக்ஸ்னால் வெடிப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பியூனிக் ஸ்டோன் மாதிரியோ இல்லைனா ஸ்கேப்பர் மாதிரியோ யூஸ் பண்ணால் தான் அதை நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ என்னென்னா அந்த நீங்கள் வெளியே போகிறீங்க, ஸ்லிப்பர் போடுவீங்க, போட மாட்டீங்க. சம்டைம்ஸ் வந்து நெயிலுக்குள்ளே வந்து மண் போச்சுன்னா நமக்கு இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ இப்போ இதுதான் வந்து என்னுடைய லெக்கோட தம் ஃபிங்கர் அப்படின்னா நான் ஷூ போட்டு சாக்ஸ் போடுற பர்சனுக்கு மோஸ்ட்டாக இது வராது. அதுவே வந்து சில பேருக்கு வந்துச்சுன்னா ரீசன் வந்து என்னென்னா இருக்குன்னா நீங்கள் ஸ்லிப்பர் போட மாட்டீங்க, இல்லைனா ஸ்லிப்பர் போட்டே இருந்தாலுமே உங்கள் டஸ்டெல்லாம் இந்த சைடில் போகும்போது அந்த மண் போகும்போது உங்களுக்கு அது அங்கே வந்து பெயின் ஏற்படும். ஸோ அப்போ அது அந்த பெயின் வந்து வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் அது புரிஞ்சுக்கோங்க, அது மண் வந்து புகுந்திருந்தாலோ அப்படி இருந்தாலும் தான் அது பெயின் வந்து வரும். சரி, ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நகத்துக்குள்ளே நமக்கு ஒரு சின்ன ஸ்கின் மாதிரி வரும். ஸோ அது கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு வலிக்காது. அது எதில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடிக்யூரில் தான் பண்ணுவோம். அது பெடிக்யூரில் பண்ணி நம்ம கியூட்டிக்கல் கட்டரை வச்சு ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்கின்னவும் ரிமூவ் பண்ணிடலாம், மண் இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பெயினும் வந்து இருக்காது. ஸோ அதே சமயம் நீங்கள் நெயிலை வந்து க்ளீனாகவும் வச்சுக்க முடியும். ஸோ இதே வந்து சில பேருக்கு அந்த மாதிரி மண் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக ஆகிட்டு சொத்தை விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகும் சில பேருக்கு நகம். அதே மாதிரி நகம் வந்து அன்ஈவனாக இருக்க நெயிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஈவனாக கொண்டு வந்து விட்டு, அதே சமயம் அந்த கிராக்ஸு உங்களுக்கு எதனா இந்த ஆணிக்கால் சொல்லுவாங்களே அதெல்லாமே அதில் ரிமூவ் ஆகும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பெடிக்யூரில் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். நான் சொல்கிறது அந்த வெடிப்பு, ஆணிக்கால் அப்படின்றது எதனா ஒரு சின்னதாக ஸ்கின் வந்து அதிகமாக இதுவாக இருந்தாலும் அந்த பிளேடில் கூட உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடலாம். பிளேட்னால் பயப்படாதீங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்கும், அது எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலில் தான் காட்டுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு தேரி தான் வரும். எப்படி பண்ணணும், அது என்னென்ன ப்ராடக்ட்டுன்றது நான் ப்ராக்டிக்கலில் காமிச்சு தான் ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது மெனிக்யூரில் நான் என்ன சொன்னனோ அதே தான் பெடிக்யூர்லேயும்.
சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கட்டுமே சரி, சுகராக இருக்கட்டுமே சரி, இப்படி தான் யூஸ் பண்ணணும். நான் இப்போ மெனிக்யூரில் சொன்னேன் இல்லையா, அதே தான் இதுலேயும். இதில் உங்களுக்கு மெனிக்யூரில் வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியலன்னா நீங்கள் மெனிக்யூர் வீடியோவே பார்க்கணும், ஓகேவா, அப்போ உங்களுக்கு தெரியும் பெடிக்யூர் யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைண்ட் வராங்க. கிளைண்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட பெடிக்யூர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் டைரெக்டாக பெடிக்யூர் தான் அப்படின்னு பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்க கிளைண்ட்டுக்கு அப்படின்றத கேட்டுக்கணும். அவங்களுக்கு என்ன கிராக்ஸ் இருக்கா, இல்லை நார்மல் பெடிக்யூரா, இல்லை அட்வான்ஸ்டாக பெடிக்யூர் பண்ணிக்கிறாங்களா, இல்லை மசாஜுக்காகவே சில பேர் பெடிக்யூர் பண்ணிக்க வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா கிளியராக கிளைண்ட்டுக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா கிளைண்ட்டை கொண்டு போய் உட்கார வைக்கணும். கிளைண்ட்டை கொண்டு போய்ட்டு உட்கார வச்சுட்டு அவங்கள ரிலாக்ஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா பெடிக்யூர் டப்பு ஒன்று இருக்கும். பெடிக்யூர் டப் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லே காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு டப் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்லேயே பண்ணுறீங்க, உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா டப்பு வாங்கணும்னு அவசியம் இல்லை. கிளைண்ட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக டப்பு வாங்கி தான் ஆகணும். ஏன்னா கிளைண்ட்டாக இருக்கவே அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக பண்ணணும் இல்லையா, அதனால நீங்கள் டப்பு வாங்கி தான் வாங்கணும். இதுவே உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏப்ரான் போடணும். ஏப்ரான் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கிளைண்ட் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் போடலை அப்படின்னா ட்ரெஸ்லாம் உங்களுக்கு மேலே படும். ஸோ அதனால நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஏப்ரான் போட்டுக்கோங்க. ஸோ கிளைண்ட்டை வந்து காலை மேலே வச்சு பண்ணணுமா அப்படின்றத நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு மோஸ்ட் அந்த லெவல் அந்த இது வராது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு அது கிடையாது. நான் சொல்கிறது பியூட்டிஷியனாக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு இதுவாக பார்க்கக்கூடாது. அது வந்து அவங்க காலில் நம்ம மேலே வைக்கிறோமே அப்படின்றத பார்க்கக்கூடாது. நானுமே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா கிளைண்ட் காலையும் மேலே வச்சு தான் பண்ணுவேன். ஏன்னா சில கிளைண்ட்டு தான் வந்து ஓரளவுக்கு ஆட்டிடியூடாக பண்ணுவாங்க. மீதி கிளைண்ட்டெல்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இது பண்ணுவாங்க. அவங்க கால் வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க, வைக்கலாமா, தயங்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், என்னோடய ஒர்க்கு இது, நான் பண்ணுவேன், நீங்கள் வந்து ஏதோ நினச்சிக்க வேண்டாம், நீங்கள் பரவாயில்ல கொடுங்க, நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாலியாக அவங்கக்கிட்ட பேசணும். அவங்கக்கிட்ட நீங்கள் ஜாலியாக பேசினா தான் அவங்களுக்கும் நல்லா பிடிக்கும், ஓகேவா. இப்போ வந்து கிளைண்ட் உட்கார வச்சுட்டோமா, நீங்கள் ஏப்ரான் போட்டுக்கிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும், பெடிக்யூர் டப் எடுத்துக்கிட்டிங்களா. பெடிக்யூர் டப்பில் சில கிளைண்ட்டு கூல் வாட்டர் கேட்பாங்க, சில கிளைண்ட்டு ஹாட் வாட்டர் கேட்பாங்க. அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், மோஸ்ட்டாக நிறைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஹாட் வாட்டர் தான் சொல்லணும், ஹாட் வாட்டரில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். சில கிளைண்ட்டுக்கு எனக்கு ஹாட் வாட்டரே பிடிக்காது, அந்த கூல் வாட்டர் தான் சில பேர் கேட்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஹாட் வாட்டர் எடுத்துக்க சொல்லுங்கள், ஓகேவா. ஏன்னா ஈவினிங் டைமில் மோஸ்ட்டாக பண்ணும்போது ஹாட் வாட்டரை யூஸ் பண்ண சொல்லுங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட. ஓகே, இப்போ எப்படி வந்து இந்த பெடிக்யூர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளைண்ட்டை உட்கார வச்சுக்கிட்டீங்க, பெடிக்யூர் டப்பை எடுத்து வச்சுட்டிங்க, தண்ணி சூடு பண்ணியாச்சு. தண்ணி அதான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் போது அவங்கள போய் கால் வைக்க சொல்லக்கூடாது. ஏன்னா வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூடு ஏறிச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ தண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அவங்க லெக்கில் ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் இருக்கான்னு பார்க்கணும். நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணாமல் அவங்க காலை தண்ணியில் வச்சிங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் நெயில் பாலிஷ் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெயிலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேப் பண்ணுங்கள். அப்படி இல்லை நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சது கூட நீங்கள் நெயில் கட் பண்ணி அதுக்கப்புறமா ஷேப் பண்ணலாம். ஏன்னா நான் சொல்கிறது நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இதுவே கிளைண்ட் வந்து நெயில் பாலிஷ் வைக்கலை அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம் நெயிலை. இப்போ வந்து அந்த தண்ணியில் நம்ம என்னென்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் மெனிக்யூரில் நான் என்னென்னலாம் சொன்னேனோ பெடிக்யூரில் அதே தான் சொன்னேன் இல்லையா. ஷாம்பூ, ராக் சால்ட், அமோனியா, ஹெச்பின்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம, ஓகேவா. எனக்கு ஃபஸ்ட்டு இப்போது தண்ணியில் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் சேம் ப்ளூ ப்ளீச் நம்ம போடலாம் அப்படின்றதால போடலாம், ஓகே, அது எந்த ப்ராப்ளமும் ஆகாது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த தண்ணியிலலாம் போட்டுட்டோம்ப்பா, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அப்போவும் நம்ம வந்து அவங்க காலை வச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க காலை வந்து நெயிலை கட் பண்ணி ஷேப் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ஷேப்பில் கேட்குறாங்களோ அதே மாதிரி கட் பண்ணி ஷேப் பண்ணிட்டதுக்கப்புறமா கியூட்டிக்கல் க்ரீம் வைக்கணும். நான் அன்றைக்கி மெனிக்யூரில் சொல்லியிருந்தால பார்த்துருப்பீங்க.
அதே கியூட்டிக்கல் க்ரீம் தான் நெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வைக்க சொல்கிறோம். தண்ணியில் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா காலை எடுத்துட்டு நான் சொன்னேன்ல கியூட்டிக்கல் புஷ்ஷர் அதெல்லாம் வச்சு நீங்கள் கியூட்டிக்கல் வந்து டெட் செல்ஸை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா சைடில் இருக்க ஸ்கின் லேயர்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி அப்புறமா ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும், ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்கேப்பர் வரும், ஸ்கின் பீல் பண்ணி நம்ம அந்த கிராக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி அது வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில். இது எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராடக்ட்லேருந்து எப்படிலாம் பண்ணணும் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலில் காட்டுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மசாஜ்னு ஒன்று இருக்குது, பேசிக்ஸ் மசாஜும் இருக்குது. உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலில் பேசிக்ஸ் மசாஜ் தான் சொல்லி தருவேன். அட்வான்ஸ் மசாஜ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் அட்வான்ஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். எத்தனை பேர் கேட்குறீங்க நான் கமெண்ட்டில் பார்க்குறேன். ஸோ அடுத்து வந்து அதே தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னா கிளைண்ட் மேலேயும் டவல் இருக்கணும், உங்கள் மேலேயும் ஒரு டவல் இருக்கணும், உங்களுக்கு மேலேயும் வந்து ஏப்ரான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா மசாஜ்லாம் வந்து லாஸ்ட்டில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் நான் சொன்னல க்ரீம் வந்து உங்களோட விருப்பம் தான். ஃபேஸ்க்கு இப்போ யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரூட் ஃபேஷியலோட கிட்லேருந்து நீங்கள் பேக் மசாஜஸ் ஸ்க்ரப்லாம் கூட எடுத்துக்கலாம். அதால் கிளைண்ட்டுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் ஆகாது. சைடு எஃபெக்ட்ஸ்னால் ஃபேஸ்க்கு போடுறது காலுக்கு போட்டு அதெல்லாம் ஆகுமா அப்படின்னா இல்லை, அதெல்லாம் ஆகாது. அதுவுமே நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பெடிக்யூர் பண்ணணும். பெடிக்யூர் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் டப்பு, பெடிக்யூர் நெயில் கட்டர், நெயில் புஷ்ஷர், அதே தான் கியூட்டிக்கல் புஷ்ஷர். இது எல்லாமே நான் அன்றைக்கி சொன்னதுலேருந்து எல்லாமே அந்த டூல்ஸ் எழுதிக்கோங்க. ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் க்ரீம், மசாஜ் க்ரீம், ஸ்க்ரப்பு, பேக்கர், அம்மோனியா, ஹைட்ரோஜன் பெராக்சைடு, அப்புறமா ஆஸ்ட்ரிஜென்ட், ஷாம்பூ, ராக் சால்ட், பேஸ் கோட், நெயில் பாலிஷ் கிளைண்ட் முடிச்சதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் வைப்போம் லாஸ்ட்டாக, அதனால நெயில் பாலிஷ் வேணும். ஸோ ப்ரொசீஜர் சொன்னேன் இல்லையா, அதே தான் ப்ரொசீஜர். மெனிக்யூர் எப்படி பண்ணணுமோ அதே தான். என்னென்னா லாஸ்ட்டில் வந்து நமக்கு பீல் பண்ணணும்ல கிராக்ஸ்லாம், அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட்லாம் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்போது காட்டுறேன். ஸோ இப்படி தான் வந்து பெடிக்யூர் நம்ம பண்ணணும். ஸோ பெடிக்யூர் தேரி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு பெடிக்யூரை எப்படி பண்ணணுன்றது புரியும், ப்ராக்டிக்கலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால எந்த ஒரு கிளாஸையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், அவங்களாம் இந்த வீடியோஸ்லாம் அட்டெண்ட் பண்ணட்டும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக கண்டிப்பாக வரும். ஸோ வீடியோஸை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.